வணக்கம். அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவிற்கு திமுக இலக்கிய அணி தலைவர் பொறுப்பு வழங்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். சமீபத்தில் திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படாத நிலையில் தற்பொழுது பொறுப்பு வழங்கி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பார்த்தோமெனால் கடந்த 21ஆம் தேதி கட்சியில் இணைந்திருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் அன்வர் ராஜா அதிருப்தியில் இருந்து வந்திருக்கிறார். மேலும் கூட்டணி கட்சியான பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசிவிட்டு தற்பொழுது அவர் திமுகவில் இணைந்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான தலைவராக அறியப்படக்கூடியவர் அன்வர் ராஜா அவர்கள். அதிமுகவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில தலைவர்களில் அன்வர் ராஜா அவர்களும் முக்கிய வாய்ந்த ஒரு தலைவராக இருந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்த அவருக்கு தற்பொழுது இலக்கிய அணி தலைவர் பொறுப்பு வழங்கப்படுவதாக தற்பொழுது அறிவிப்பானது வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அன்றைய தினம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பேரறிஞர் அண்ணா தலைமையில் கருத்தியல் ரீதியாக வளர்ந்தவர் நாங்கள். பாஜகவின் கையில் அதிமுக சிக்கியிருக்கிறது. அதிமுக தனது கொள்கைகளுக்கு மாறாக செயல்படுகிறது. அதிமுகவை அழிப்பதுதான் பாஜகவின் நோக்கம். அதிமுகவை அழித்துவிட்டுதான் திமுகவுடன் போட்டியிடுவதே பாஜகவின் திட்டம். பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற என் மனதின் ஆதங்கத்தை தலைமைக்கு தெரிவித்தேன். பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என கூறி அன்று அவர் பேட்டியளித்து தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இணைந்திருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பானது அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இலக்கியம் சார்ந்த கூட்டங்களில் தொடர்ந்து அவர் கலந்து கொண்டு தொடர்ந்து திமுகவிற்காக பரப்புரை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது.